அனைவருக்கும் வணக்கம். காரடையார் நோன்பு பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். மாசியும் பங்குனியும் கூடும் புனித நேரம். சுமங்கலிகள் போற்றும் காரடையார் நோன்பின் தெய்வீக வரலாறு. தமிழ் சமய மரபுகளில் பெண்கள் மிகுந்த பக்தியுடன் கடைபிடிக்கும் விரதங்களில் ஒன்று காரடையார் நோன்பு. இந்த விரதம் பெண்களின் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், தாலி பாக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், குடும்பம் செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு புனித விரதமாகும். பெண்கள் காமாட்சியம்மன், பார்வதி தேவி, மகாலட்சுமி போன்ற சக்தி வடிவமான அம்பாளை மனமுருகி வேண்டி இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள். இந்த விரதம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் அந்த சந்திப்பு காலத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நேரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. காரடையார் நோன்பின் ஆதாரம் சாவித்திரி சத்யவான் வரலாறு. மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு சம்பவமே இந்த நோன்பின் பின்னணியாக உள்ளது. ஒரு நாள் பாண்டவர்களின் முதல்வரான யுதிஷ்டிரன் தர்மன் மாமேதை மார்க்கண்டேய மகரிஷியிடம் ஒரு கேள்வி கேட்டார். திரௌபதியைப் போல கணவனை பற்றிய பக்தியில் உயர்ந்தவர் வேறு யாராவது உள்ளாரா என்று கேட்டார். அப்போது மார்க்கண்டேய முனிவர் ஒரு அரிய கதையை சொல்லத் தொடங்கினார். அது சாவித்திரி சத்யவான் பற்றிய வரலாறு. பிரம்மனை வேண்டி பெற்ற குழந்தை. பண்டைய காலத்தில் மந்திர நாடு என்ற நாட்டை அஸ்வபதி மன்னன் ஆட்சி செய்தார். அவருக்கும் அவரது ராணிக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் இருவரும் கடுமையான தவத்துடன் பிரம்மதேவனை வேண்டினர். அவர்களின் பக்தியால் திருப்தி அடைந்த பிரம்மன் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று வரமளித்தார். அவ்வாறு பிறந்த அந்த மகளுக்கு சாவித்ரி என்று பெயர் வைத்தனர். சாவித்ரி சிறு வயதிலிருந்தே அறிவு, தைரியம், அழகு, ஒழுக்கம் அனைத்திலும் சிறந்தவராக வளர்ந்தாள். சத்தியவானை கண்ட சாவித்ரி. ஒரு நாள் சாவித்ரி காட்டிற்கு சென்ற போது ஒரு காட்சியை பார்த்தாள். கண் பார்வையற்ற பெற்றோருக்கு ஒருவர் மிகுந்த அன்புடன் உதவி செய்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து வழிநடத்தி அன்புடன் பராமரித்து வந்தான். அவன்தான் சத்தியவான். அவனது நற்குணங்களும் அழகும் சாவித்திரியை மிகவும் கவர்ந்தன. அவனைத்தான் தனது கணவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். நாரத முனிவரின் எச்சரிக்கை. சாவித்ரி தனது விருப்பத்தை தந்தை அஸ்வபதியிடம் கூறினாள். மன்னன் விசாரித்த போது சத்தியவான் ஒரு காலத்தில் செழிப்பாக வாழ்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்று தெரிய வந்தது. போரில் தோல்வி அடைந்ததால் அவரது தந்தை தனது ராஜ்யத்தை இழந்து காட்டில் கண் பார்வையற்றவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். மன்னன் மகளின் விருப்பப்படி திருமணத்திற்கு சம்மதித்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த நாரத முனிவர் சத்தியவானை பற்றி ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார். சத்தியவானின் ஆயுள் மிகவும் குறைவு. திருமணமான ஒரு ஆண்டுக்குள் அவன் இறந்து விடுவான். அதை கேட்கும் சாவித்ரி தனது முடிவை மாற்றவில்லை. அப்போது நாரதர் கூறினார், நீ பக்தியுடன் காமாட்சி அம்மனை நோக்கி விரதம் இருந்து நோன்பு மேற்கொண்டால் கணவன் உயிருக்கு ஆபத்து வராது என்று நாரத முனிவர் கூறினார். சாவித்ரி சத்தியவானை திருமணம் செய்து கொண்டு அவனுடன் காட்டில் வாழத் தொடங்கினாள். அவள் தனது கணவரையும் மாமனாரையும் மாமியாரையும் அன்புடன் சேவித்தாள். ஒரு ஆண்டு கடந்து சத்தியவானின் இறப்பு நாள் நெருங்கியது. அன்று சாவித்ரி மனமுருகி அம்பாளை வேண்டி விரதமிருந்து நோன்பு மேற்கொண்டாள். யமனுடன் நடந்த போராட்டம். அன்றே சத்தியவான் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தான். அவன் உயிர் பிரிந்தது. அவனது உயிரை எடுத்துச் செல்ல யமதர்மராஜன் வந்தார். தன் கணவரின் உயிரை எடுத்துச் செல்லும் யமனை பார்த்த சாவித்ரி தனது பதிவிரத சக்தியால் அவரை தொடர்ந்து சென்றாள். யமன் கூறினார், உன் கணவரின் உயிரை நான் திருப்பித் தர முடியாது, வேறு வரம் கேள் என்று கூறினார். அதற்கு சாவித்ரி கேட்டால், என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வை திரும்ப வேண்டும், அவர்கள் இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று கேட்டாள். யமன் அந்த வரத்தை வழங்கினார். அதற்கு பிறகு சாவித்ரி யமனை விடாமல் தொடர்ந்து சென்றாள். மீண்டும் யமன் கூறினார், இன்னொரு வரம் கேள், ஆனால் கணவன் உயிரை கேட்கக்கூடாது. அப்போது சாவித்ரி மிகவும் புத்திசாலித்தனமாக கேட்டாள், என் மாமனாரின் வம்சம் தலைக்க வேண்டும், எனக்கு சத்தியவானால் பிறக்கும் குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டாள். இந்த வார்த்தையை கேட்ட யமதர்மராஜன் சிரித்தார். கணவன் இல்லாமல் உனக்கு குழந்தை எப்படி பிறக்கும் என்று கூறி சாவித்திரியின் பதிவிரத பக்தியை பாராட்டி சத்தியவானின் உயிரை மீண்டும் திரும்ப கொடுத்தார். அவ்வாறு கணவனை உயிருடன் மீட்டு சென்ற சாவித்திரியின் பக்தியை நினைவு கூர்ந்தே பெண்கள் இந்த காரடையார் நோன்பு கடைபிடிக்கிறார்கள்.
நோன்பு அனுஷ்டிக்கும் முறை. மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் அந்த நேரத்தில் பெண்கள் இந்த நோன்பை மேற்கொள்கிறார்கள். 2026ஆம் ஆண்டில் மார்ச் 14 இரவு 7:30 மணி முதல் 8:30 மணிக்குள் நோன்பு முடித்து பூஜை செய்வது உத்தமமாக கருதப்படுகிறது. அன்று பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். மாலை வரை விரதமிருந்து பின்னர் கார் அடை மற்றும் இனிப்பு அடை தயார் பூஜை செய்யும் முறை. பூஜை அறையில் கோலம் போட்டு குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். வாழை இலையில் வைத்து காரடை, இனிப்பு அடை, வெண்ணெய், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் வைத்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். மஞ்சள் தடவிய நூலில் சிறிய பசு மஞ்சளை கோர்த்து நோன்பு சரடு தயார் செய்யப்படுகிறது. பின்னர் பெண்கள் மனமுருகி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். உருகாத வெண்ணெயும் ஓர் அடையும் நான் தருவேன், என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். உருகாத வெண்ணெயும் ஓர் அடையும் நான் தருவேன், என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். பின்னர் அந்த மஞ்சள் சரட்டை கணவர் கையால் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பின்னர் பெரியவர்களிடத்தில் ஆசி பெற வேண்டும். நல்ல கணவன் கிடைக்கவும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழவும் அனைத்து பெண்களும் இந்த காரடையான் நோன்பை மேற்கொள்ள வேண்டும். நன்றி. நற்பவி.